அண்ணா நீங்க இங்க தமிழ்நாடு கேக்குறீங்களாண்ணே? அண்ணே, முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றதை விட, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும்னா, இது பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு அந்த வேர் உள்ள போறதுக்கு பலாயிரம் ஆண்டுகள் ஆகும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோளில் நடக்காம முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதிலே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நின்னாங்க, டிடிவி அண்ணன் தேனியில் நின்னாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி நின்னாங்க, அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேலூர்ல நின்னாங்க, பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்னாங்க. முதலாக பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை நீங்க பாக்குறீங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு கெயினா தான் நாங்க பாக்குறோங்கன்னா, இன்னும் கடுமையா உழைக்கணும், கனெக்ஷனை ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய பாடம். அதே நேரத்தில் நாங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்பது அந்த தீர்ப்பில் தெரியுது. ரொம்ப தூரம் போகணும் அண்ணா, ரொம்ப தூரம் ரீச் ஆகணுங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியான பாதைன்னு எங்களுக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து அந்த பாதையில பயணிப்போம். நாங்கள் இந்த பாதையை மாற்றுவதற்கோ அச்சப்படுவதற்கோ இல்ல போகக்கூடிய வேகத்தை குறைப்பதற்கோ இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாதையில போறீங்க, சரியான வேகத்துல போறீங்க, ஆனா இன்னும் இதே நேரத்தில் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துக்கொண்டு இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும்.